உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊரின் பெயர் இந்தியாவின் நுழைவாயில், தி கேட்வே ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற மும்பை. மும்பை என்ற ஊரின் பெயர் காரணத்தை அலசுகின்ற பொழுது அழகான ஒரு வரலாற்று பின்னணி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆம், மும்பா தேவி. மும்பா தேவி என்று ஒரு பழமை வாய்ந்த கோயில் இங்கு இருக்கிறது. மும்பா தேவி அம்மன் கோயில். இது பழங்குடி மீனவர்களாக இருந்த மக்கள், அவங்களை கோலி இனத்தவர் என்று சொல்லுவார்கள். அந்த கோலி இனத்து மக்களுடைய தெய்வமாக இந்த மும்பா தேவி அம்மன் கோயில் அங்கே இருந்திருக்கிறது. மராத்திய மொழியிலே ஆய் என்று சொன்னால் தாய் அல்லது அம்மாவை குறிக்கும். இங்கே இன்னொரு கருத்தையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆய் என்பதும் தூய தமிழ் சொல். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் என்ற குறுந்தொகை பாடலை இதற்கு சான்றாக காட்டலாம். மும்பா தேவியில் இருக்கின்ற மும்பா, அதுடன் ஆய் அம்மா சேர்ந்து மும்பாய், மும்பை என மாறி மும்பை என்பது மும்பா தாயாகிய அம்மன் எழுந்தருளியிருக்கின்ற கோயில் ஆதலின் இந்த ஊருக்கு மும்பை என்று பெயர் வந்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டிலே இந்த பகுதிக்கு வந்த போர்த்துகீசியர்கள் இந்த ஊரை பார்த்து வியந்து போனார்கள். பெரிய கடற்கரை பகுதியை பார்த்த அவர்கள் அழகான வளைகுடா என்று மும்பாகியா என்று தன்னுடைய போர்த்துகீசிய மொழியிலே அழைத்தார்கள். அதன் காரணமாகவே இது மும்பாய் என்று மாறி மும்பை என்று பிறகு பம்பாய் எனவும் மாறிவிட்டது. 1995ஆம் ஆண்டு இந்திய அரசு பம்பாய் என்ற பெயரை மும்பை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இன்று வரையில் இந்த ஊரின் பெயர் மும்பை என்று நடைமுறையில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நன்றி சொந்தங்களே. அன்பு சொந்தங்களே, இன்று அறிவோம் தெளிவோம் ஊர் பம்பாய் என்கின்ற மும்பை, அதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோமல்லவா? அடுத்து மீண்டும் நாளை வேறு ஒரு ஊர்களில் பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.